சிவபக்தர்களுக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மதவிழா மட்டும் அப்படின்னு கிடையாது. சுய சுத்திகரிப்பு, கட்டுப்பாடு மற்றும் நம்பிக்கையின் பண்டிகையாவும் பார்க்கப்படுது. இந்த நாள்ல பல பக்தர்கள் விரதம் இருந்து ருத்ராபிஷேகம் செஞ்சு இரவு முழுதும் விழிப்போட இருந்து சிவநாமத்தை உச்சரிப்பாங்க. இந்த மாதிரி வழிபடும் போது சில விதிகளை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பா சிவன் கோவில இருந்து வழிபட்டுட்டு வீடு திரும்பும் போது சில தவறுகள் நடந்தது அப்படின்னா வழிபாட்டின் பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முதல் விஷயம், சிவன் கோவில இருந்து திரும்பும் போது வெறும் கையோட வீட்டுக்கு போறது அசுபமா கருதப்படுது. வழிபாட்டின் போது பயன்படுத்தக்கூடிய பானை, கலசம் அல்லது கூடையில கொஞ்சம் தண்ணீர், பூக்கள், பழங்கள் வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள நுழையணும். இது வழிபாட்டின் நேர்மறை ஆற்றல் வீட்டுல நிலைச்சிருக்கிறத உறுதிப்படுத்தும். ரெண்டாவது, கோவில்ல இருந்து வீட்டுக்கு போனதுமே உடனடியா கை கால்களை கழுவக்கூடாது. இது கோவிலின் புனிதமான மற்றும் நேர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடும். வீட்டுல கொஞ்ச நேரம் அமைதியா அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கை கால்களை கழுவணும். மூணாவது, கோவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரசாதத்தை வழியில சாப்பிடுறது அல்லது வீடு திரும்பியதுக்கு அப்புறமா கவனக்குறைவா வைக்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களுமே அசுபமா பார்க்கப்படுது. பிரசாதத்தை எப்பவுமே சுத்தமான இடத்துல வச்சு தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். நாலாவது, வழிபாட்டுக்கு அப்புறமா வீட்டுல வாக்குவாதங்கள், எரிச்சல் அல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கணும். அமைதியையும் நேர்மறையான எண்ணங்களையும் பராமரிக்கிறது வழிபாட்டின் ஆன்மீக நன்மைகளை அதிகப்படுத்தும். அடுத்து, சிவன் கோவில் இருந்து திரும்பியதுமே உடனடியா தூங்கக்கூடாதுங்க. தியானம் பண்றது அல்லது கடவுளுடைய பெயர்களை உச்சரிக்கிறது, கொஞ்ச நேரம் அமைதியா அமர்ந்து இருக்கிறது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுபட உதவும் அப்படின்னு சொல்லப்படுது.